இன்வெஸ்டர்ஸ்க்கான இன்னொரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லணும்னா தேர்ட் குவார்டர் ரிசல்ட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த குவார்டர் நெகட்டிவா இருந்தது, லாஸ்ட் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது அப்படின்றதுக்காக டவுன் சைட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐ எம் சேயிங் அபவுட், நான் வந்து டாப் கம்பெனிஸ், அதாவது ப்ளூ சிப் கம்பெனிஸை பத்தி சொல்றேன், டாப் 100 கம்பெனிஸை பத்தி சொல்றேன். அதுல டவுன் சைட் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி கிடைச்சதுன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பீரியட்ல நிறைய கிடைக்கும். ஜான், பிப்ரவரி, மார்ச் அந்த பீரியட்ல, முக்கியமா ஜான் அண்ட் பிப்ரவரி. இதுல முக்கியமான பாயிண்ட் வந்து பட்ஜெட் பிப்ரவரி 1 வரதுனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல டவுன் சைட் இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல்ல இருந்து 25,600 to 25,800 ரேஞ்ச்குள்ள தான் லாஸ்ட் 3 to 4 டேஸா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த 25,600 to 800 ரேஞ்ச் வந்து இன்னும் கீழே போனதுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிளான் பண்ண பாருங்க. இந்த ரேஞ்சில இருந்து இன்னும் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணுங்க. நாட் ஃபார் த பட்ஜெட்னோட ரேலின்றது வந்து யாரும் எதிர்பார்த்து பட்ஜெட்காக ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதுக்காக எங்களுக்கான கால்ஸை ரைஸ் பண்ணாதீங்க. ப்ரீ பட்ஜெட் ரேலி ஆர் ப்ரீ பட்ஜெட் ஃபால் ஆர் போஸ்ட் பட்ஜெட் ரேலி, போஸ்ட் பட்ஜெட் ஃபால்ன்றது எப்படி வேணா அமையலாம். பட்ஜெட்டை பொறுத்தும் இருக்கலாம், இல்லை பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நல்ல எக்கானமி ஓரியன்டா பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்றதுக்காக நல்ல ஹையர் சைடும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வி won't give any கன்ஃபர்மேஷன். அது ஓரியன்டா எந்த கன்ஃபர்மேஷனும் நான் கொடுக்க விரும்பல. சேஃபாக பண்ணணும்னா இந்த குவார்டர் ரிசல்ட்டை மட்டும் எடுத்துட்டு இந்த குவார்டர் ரிசல்ட்காக பிளான் பண்ணுங்க. Q3 ஏர்னிங்ஸ்க்காக இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் நிஃப்டி பேஸ் பண்ணி, சென்செக்ஸை பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க தயவுசெய்து கீப் அவே ஃப்ரம் த மார்க்கெட் ஒரு நெக்ஸ்ட் 20 to 25 டேஸ்க்கு கொஞ்சம் மார்க்கெட்டை விட்டு அவாய்ட் ஆயிருங்க. ஏன்னா ப்ரீமியம்லாம் ஓவர் வேல்யூடா இருக்கு. இந்த இடத்துல நீங்க ப்ரீமியம் வாங்கி எப்போ எரட் ஆகும் என்னன்றதே சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக நான் இந்த சொல்ல வரேன். Thank you, all the best. Keep on investing. For further queries regarding any types of queries, just try to reach us 24/7.